தமிழகத்தில் இந்தியா கூட்டணி இல்லை. விஜயுடைய நிலைப்பாடு என்ன? அவர் உண்மையிலேயே யார் பக்கம் இருக்கார்? எந்த விஷயத்திலயும் ஒண்ணுமே தெரியல. நேற்று வரைக்கும் ஜனநாயகம் படத்துக்காக கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க, மாணவர்களை பத்தி கவலைப்படாதவங்க, திடீர்னு ரைட் இது வேற மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி வந்துட்டு போனாங்க. 15 ஆண்டுகளா கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு தமிழ்நாடு. தவிர்க்க ஆட்சி வந்தது பிறகு அவங்க என்டிஏ கூட்டணியில இருக்காங்களா, இந்தியா கூட்டணியில இருக்காங்களா? இந்தியா கூட்டணி அமைப்பை பார்த்துட்டு பிஜேபி கடுமையான பயத்துல இருந்துச்சு. கரப்பாம்பூச்சி ஜனதாதளம் நடத்திய மாணவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம்ங்கிறது இன்னைக்கு தவிக கூட்டணி ஆட்சியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஷானவாசுடைய பேச்சுங்கிறது திருமாவளவனுடைய பேச்சு தானே. ஜனநாயகம் படத்துக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மாணவர்கள் போராட்டத்துக்கு கண்டுக்கவே இல்லை யாருமே. வேற எந்த அதிகாரியும் அவர் பாக்குறது இல்ல. விஜய் டிஜிபி கூட பாக்குறது இல்ல. ஒரே ஒரு அதிகாரி தான் பாக்குறாரு. ஒரே ஒரு அதிகாரி சொல்றதை மட்டும் தான் கேட்கிறாரு. அது யாருன்னா தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வைக்கும் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில முதன்மை செயலாளர் திரு ஷானவாஸ் ரொம்ப நாளா பேசாம ஒரு பொதுவெளிக்கு வராம இருந்தாரு. நீட்டு போராட்டம் அதுல இருந்து தான் அவருடைய பப்ளிக் பிரசன்ஸே இந்த தேர்தலுக்கு அப்புறம் நம்ம அதை பார்க்கிறோம். அதுலயும் மு.க. ஸ்டாலினை பிரைஸ் பண்ணி பேசினாரு. டிஎம்கேக்கு ஃபேவரபிளான சில கருத்துக்களை சொன்னாரு. ஆளும் அரசையும் விமர்சனம் பண்ற மாதிரி பேசினாரு. இப்ப தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுலயும் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. மறைமுக அரசு விமர்சனம் பண்றாரு, பாஜகவோட மறைமுக அரசு. அதே போல காங்கிரஸ் இன்னும் வரைக்கும் இந்தியா கூட்டணியே கிடையாது அப்படிங்கிறாரு. சோ அவருடைய பேச்சை நீங்களும் பார்த்திருக்கீங்க. அது என்ன பின்னணி சார்? இல்ல ஒரு விஷயம் கரெக்ட் தான். அவரு ஷானவாஸ் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட் தான் வச்சுக்கலேன். தமிழகத்தில் இந்தியா கூட்டணி இல்லை தானே, அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. காரணம் என்னன்னா, விஜயுடைய நிலைப்பாடு என்ன? அவர் உண்மையிலேயே யார் பக்கம் இருக்கார்? எந்த விஷயத்திலையும் ஒண்ணுமே தெரியல. குறிப்பா பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாணவர்கள் போராட்ட விஷயத்துல அவரோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. கடைசி நேரத்துல ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் என்ன பேசுறாருன்னு அவருக்கும் தெரியல. காரணம் என்னன்னா, நேற்று வரைக்கும் ஜனநாயகம் படத்துக்காக கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க, மாணவர்களை பத்தி கவலைப்படாதவங்க, திடீர்னு ரைட் இது வேற மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி வந்துட்டு போனாங்க. ஏன்னா அவரு மாணவர்கள், அதாவது இளைஞர்களால் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குனதா தவேக அரசு பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கு. நாங்க நியூ ஜென்சி டீமால தான் நாங்க இப்போ ஒரு புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம். நீங்க திராவிடம் எங்கெல்லாம் ஏமாத்திட்டு இருந்தீங்க பாருங்க, நாங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கோம்னு சொல்லிட்டு இருந்திருக்க தவேக இந்த மாணவர்கள் போராட்டத்திலேயே உங்களுடைய நிலைப்பாடு என்னங்க கிளியரா ஒண்ணுமே சொல்லல. நேற்று கூட இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போற போது எல்லாம் கேட்கறாங்க, மெரினாலையே ஏன் மூடுனீங்க? மெரினாவை ஏன் மூடுனீங்க? ஏன் போலீஸை போட்டீங்க? ஏன் நீங்க அப்புறப்படுத்துறங்கிற பேர்ல குறிப்பா பாத்தீங்கன்னா இளம் பெண்களோட அத்துமீறல் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு எதிர்ப்பை ராஜ்மோகன்கிட்ட காட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நிலைப்பாடு. இன்னைக்கு ஒண்ணுலுமே இல்லை. கம்யூனிஸ்டுகள் கிட்டத்தட்ட கடுமையான விமர்சனத்துக்கு வந்துட்டாங்க. யார? தவேக அரசை கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 கட்சிகள் தான். குறிப்பா சொல்லணும்னா, நீங்க விசிகா வேற வழி இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு போற மாதிரி தெரியுது. ஐஎம்எல் சுத்தமா வாயை திறக்காம இருக்கு. இதுதான் இன்னைக்கு நிலைப்பாடான ஒரு சூழ்நிலையா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்தியா கூட்டணியில அவங்க எல்லாம் இருக்காங்க. யார் இருக்கா? நீங்க விசிகாவா இருக்கட்டும், நீங்க மதிமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்காங்க. பட் இந்தியா கூட்டணி ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பட்சத்தில் ஒரு தவேக அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கணுமா இல்லையா? குறிப்பா ஒரு எம்பிக்கள் இல்லை, கரெக்ட். நீங்க போராட்டத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ நீங்க போக முடியாது. ஆனால் தார்மீகமா நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லணும். ஏதாவது ஒரு நிலைப்பாடு எதுவுமே இல்லை இது வரைக்கும். இப்போ இந்த கூட்டணி தவேகாவோட இவங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு வகித்தாலும் கூட அவங்க எல்லாம் என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. பட் தவேக தனியா இருக்கு, திமுக தனியா இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் இருந்ததில்லை. 15 ஆண்டுகளா கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு தமிழ்நாட்டில்.
தாவேக்க ஆட்சி வந்தது பிறகு அவங்க என்டிஏ கூட்டணியில இருக்காங்களா, இந்தியா கூட்டணியில இருக்காங்களா? ஒரு நிலைப்பாட சொல்லுங்க பார்ப்போம். யாராவது நிலைப்பா இல்ல நாங்க வந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சத்தம் போட்டாங்க. பாத்தீங்களா ராஜ்மோகன்ட்ட? நீ பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தானே, நீங்க சொல்லுங்க. பிஜேபின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க ராஜ்மோகனை விடுங்க, முதல்வரே பேசுறது இல்லையே இதை பத்தி. இது அவங்களுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்குள்ளேயே ஒரு கலகலக்க ஆரம்பித்திருக்கிறது தாவேக்கா கூட்டணி ஆட்சி. நீ அவங்களோட நிலைப்பாடு வேற, மற்றபடி கூட்டணிகள் கட்சிகளோட நிலைப்பாடு வேற. எப்படி இது வரைக்கும் இப்படி ஒரு கான்ட்ரடிக்ஷனான ஒரு கவர்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியாது. காரணம் ஒரே லைன்ல இருப்பாங்க எல்லாமே. புரியுதுங்களா? கூட்டணி ஆட்சின்னா எல்லாம் ஒரே லைன்ல இருப்பாங்க. ஒன்று பிஜேபி ஆதரவாக நிலைப்பாடாக இருக்கும், இல்லைன்னா திமுக காங்கிரஸ் நிலைப்பாடுல இருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சைலண்ட்ல இருக்குது தாவேக்கா. நீங்க கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் காங்கிரஸ் பக்கம் இருக்காங்க. இந்த கூட்டணிக்கு தலைமைக்கும், அதாவது ஆட்சி பங்கு இருக்கிற சிஎம் தாவேக்காவுடைய தலைவர் எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறார். அதைத்தான் ஷானவாஸ் வந்து மறைமுகமா சொல்றாரு. இதுவரைக்கும் இந்தியா கூட்டணி இப்படி இருந்ததில்லை. திமுக வெளியே போனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிங்கிறதே இல்லாத சூழ்நிலை வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்ல. உண்மைதானே? நீங்க வந்து நல்லதோ கெட்டதோ பிஜேபிக்கு எதிரான மனநிலை தான் இங்க இந்த கூட்டணிகள்லாம். பட் ஏதாவது ஒரு நிலைப்பாடுல தைரியமா பேசணும். யாரு? மத்திய அமைச்சர் ரிசைன் பண்ணணுங்கிறதா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். ஆமா, உண்மைதான். மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணணும்னு ஒரு வார்த்தை தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு வார்த்தை வந்ததா? இல்ல அட்லீஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க ஆபீஸ்ல நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்துல ஏன் டிவிகேல இருந்து யாராவது போய் பார்த்தாங்களா? இல்ல ஏன் பங்கேற்கலாமே? பங்கேற்றிருக்கணும்ல, தார்மீகமா ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும்ல. மாறாக வந்து அவங்க போராட்டம் வந்து இடமே கொடுக்கல. போராட்டத்தை முற்றிலுமா வந்து அவங்க வந்து நசுக்க ட்ரை பண்ணாங்க. ஒரு கட்டத்துல சண்முகம் விழுப்புரத்துல சாலி அப்படியே உட்கார்ந்துட்டாரு. மறியல்ல அப்படியே இரவோட இரவா வந்து இருந்துட்டாரு. கடுமையான இடமே இல்ல. அதுக்குதான் ராஜ்மோகன் ஒரு வார்த்தை சொல்றாரு, போராட்ட களமா ரோடு, அதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, தைரியமா சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாங்க, மெரினாவை திறந்து வைங்க எங்களுக்கு, நாங்க அங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம்னா. பட் அதுக்கும் போலீஸை போட்டு அதுல வந்து கொஞ்சம் கூட யாரும் வரக்கூடாதுங்கிறதுல நிலைப்பாடு. ஸோ இது வந்து இந்த இந்த அதாவது கரப்பாம்பூச்சி ஜனதாதளம் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டம், மாணவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம்ங்கிறது இன்னைக்கு தாவேக்கா கூட்டணி ஆட்சியில் ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஷானவாசுடைய பேச்சுங்கிறது திருமாவளவனுடைய பேச்சு தானே. உள்ள ஷானவாசுடைய பேச்சுக்கு நேரம் மறுப்பு தெரிவிக்கணும். குறிப்பா அந்த கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் பேசுறாரு. முத்தரசன் பக்கத்துல இருக்க வச்சுக்கிட்டே அவர் பேசுறாரு, கடுமையான விமர்சனம் பண்ணாரு ஷானவாஸ். அப்போ அது வரைக்கும் வந்து இது வரைக்கும் அதை வந்து தாவேக்கா விசிகா வந்து மறுப்பு தெரிவிக்கல. இது அவர் தனிப்பட்ட சொந்த கருத்துன்னு சொல்லலை. அப்போ கிட்டத்தட்ட விசிகாவுடைய கருத்து தான் அந்த கருத்து. நான் பார்த்தேன், நீங்க எல்லாம் இங்க ஒரு இளைஞர்கள் பட்டாலும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் இருக்கீங்க, அங்க ஒரு கூட்டம் மண்சோறு சாப்பிட்டு இருக்கு, ஒரு சினிமா படத்துக்காக ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை பண்ணாரு. ஸோ நல்லாவே தெரியுது. எப்பயுமே வழக்கமா பாத்தீங்கன்னா ஐஎம் எல்லாம் பெருசா இந்த விஷயங்கள் எல்லாம் தலையிட மாட்டாங்க. அவங்க திமுக கூட்டணியில இருந்த போதே அவங்க பெருசா பண்ண மாட்டாங்க. என்ன நீங்க வைகோ வந்து அவரு எப்பயுமே அவரு வந்து அவருடைய நிலைப்பாடு ஒரு வித்தியாசமானது. இப்ப பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது 2 பேத்துக்கு தான், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விசிகாவுக்கும் கடுமையான ஒரு சங்கடம். அந்த இந்தியா கூட்டணியோட ஃபார்மேஷனுக்கு என்ன சொல்றாரு, ஒரு கிரெடிட் கொடுக்குறாரு டிஎம்கேவுக்கு. இப்போ டிஎம்கே கூட கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் நம்ம இருந்தோம், இந்தியா கூட்டணி நம்ம வந்து கொண்டு போனோம். இது எவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்துச்சு, ஒரு கூட்டணிக்கு எவ்வளவு வடிவம் இருந்துச்சு, என்ன செயல் திட்டம் இருந்துச்சு, தெளிவா இருந்துச்சு. டிஎம்கே மட்டும்தான் போச்சு, இப்ப என்ன நிலைமையில இருக்கு. அப்போ அதே போல ராகுல் பல மாநிலங்கள்ல என்னென்னலாம் வந்து செஞ்சு பார்த்தாரு, ஏதாவது இந்தியா கூட்டணின்னு கட்டமைக்க முடிஞ்சுச்சா? எல்லாமே ஃபெயிலியர். அப்ப இந்தியாவுக்கே தமிழ்நாடு மட்டும்தான்
தி பெர்ஃபெக்ட் 100% விக்டரி கொடுத்தது மு.க. ஸ்டாலின், டிஎம்கே, இந்தியா அலையன்ஸ். அப்போ பிஜேபி பயந்துச்சு இல்ல கிம். பிஜேபியோடைய பயம், கடுமையான பயம். இந்தியா கூட்டணி அமைப்பை பார்த்துட்டு பிஜேபி கடுமையான பயத்துல இருந்துச்சு. இதுல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். நீ கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகாவை பத்தி பேசுறோம். இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னங்க? ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டேங்கிறாரு முதல்வர். தாவேக்கா ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்களே. மாணிக் தாக்கூர் அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து முதல்வரின் காலை உணவு திட்டத்துடைய பெயரை மாற்றி காமராஜர் பெயர் சந்தோஷம். அது ஒரு பெரிய, நீங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு பெரிய லெவல்ல முதல்வரை பாராட்டுறீங்க, ரைட்டு. சேம் டைம் இதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டாரு. ராகுல் காந்தி என்னென்னமோ கத்தி பார்க்குறாரு. அதுக்கு நீங்க ஒரு வார்த்தை கூட உங்க முதல்வர் சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்க ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற விஜய் ஒரு வார்த்தை சொல்லலையே. மாணிக் தாக்கூர் அதை பத்தி கவலையப்படலையேங்கிறேன் நான். இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில பாத்தீங்கன்னா சுப்ராயன் பேசிட்டு இருக்காரு, எம்பி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கனகராஜ் பேசுறாரு சிபிஎம்ல. இதே மாதிரி விசிகால எஸ் பாலாஜி பேசுறாங்க. அடுத்தடுத்தது ஷானவாஸ் பேசுறாரு. எல்லாமே கூட்டணி கட்சிகள்ல அவங்க ரியாக்ட் பண்றாங்க. காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ்ல எந்த வார்த்தையும் எதை பத்தியுமே பேச முடியுது? இதை பத்தி சுத்தமா கவலையப்பட மாட்டேங்கிறாங்களே. அதுதான் திமுக முடிவு, சைலண்டா இருக்கு. இப்ப பல விஷயங்கள்ல திமுக சைலண்டா பாக்குது. நீ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட பெருசா ரியாக்ட் பண்றாங்க. இந்த விஷயத்துல திமுக பெருசா விமர்சனமே பண்ணல. யார? தாவேக்காவும் பெருசா கண்டுக்கல, காங்கிரஸையும் கண்டுக்கல, ஒதுங்கியே தான் பாக்குறாங்க. நீ இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. நீங்க கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி 107 108 பேர் தான் ஜெயிச்சாங்கன்னு கூட தெரியல. டக்குன்னு ஓடிட்டீங்க காங்கிரஸ். இதுல என்ன பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? நீங்க வேணா 67க்கு அப்புறம் நீங்க வந்து அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கலாங்க. பெரிய சாதனையை அதை நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆசைப்படலையா? மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டாமா? எப்படி இப்படி ஒரு நிலைப்பாடு நீங்க எடுத்தீங்க? என்ன நம்பிக்கையில விஜய்கிட்ட இப்படி போனீங்க? நீங்க விஜய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களை உதவி பண்ண போறாரு? எதை பத்தி கவலையே படலையாக்கிமா? அதுதான் நான் சொல்றேன் நான். நீ அதனால இந்த விஷயம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸை ஏற்படுத்தியிருக்கு. தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து கூட்டணி கட்சிகள்லாம் இன்னைக்கு ஒரு பயத்துல வந்துட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இங்க வந்துட்டோம். என்ன காரணம் சொல்லி நீங்க வெளியே வருவீங்க இனிமே? அவங்க பல விஷயம் ஆக்கியம். இந்த குதிரை பேரம்ங்கிறது பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ மாணவர் போராட்டம், எதுக்குமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. மாறாக அந்த செயல்பாடுகளுமே வந்து கூட்டணி கட்சிகளை எரிச்சலூட்டும் விதமாகவும் ரொம்ப அபாயமாவும் இருக்கு. நீ இந்த விஷயத்துல ஜனநாயகம் படத்துக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மாணவர்கள் போராட்டத்துக்கு கண்டுக்கவே இல்லை யாருமே. இல்ல, அது 2வது முறை போய் பாக்குறாரு முதலமைச்சர். ஜனநாயகம் போய் பாக்குறாரு. இதுக்கு கவலைப்படுறீங்க. உங்களுடைய அமைச்சர்கள் கவலைப்படுறாங்க, எம்எல்ஏக்கள் கவலைப்படுறாங்க, ரைட், உண்மைதான். உங்க முதல்வர், உங்க தலைவருடைய கடைசி படம், ரைட். உங்க உணர்வுகளை நாங்க புரிஞ்சுக்கிறோம். அடுத்த கட்டத்தை இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்க, அதையும் நீங்க இந்த உணர்வுபூர்வமான விஷயம் தானே. மாணவர்களுடைய போராட்டம் நீட்டால பெரும்பகுதி பாதிக்கப்பட்டது தமிழகம் தானே. தற்கொலைகள் அதிகமாக நடந்துச்சு இல்ல இங்க நீட்டுனால. எவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்களுமே சொல்றீங்களே அதை. நீங்களுமே கட்சி ஆரம்பிச்சப்ப நீட்டு தமிழகத்துக்கு தேவையில்லை நீங்களும் அதை சொல்லியிருக்கீங்களே. இதுக்கு என்ன நீங்க அதுக்கான முன்னெடுப்பு என்ன பண்ணிருக்கீங்க? மாணவர்களே தன்னிச்சையா வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க. அதுல நீ அதை நீங்க எப்படி நீங்க பயன்படுத்திக்கணும்? அதை இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி மாற்றம் சொல்லிக்கிற நீங்க எப்படி பண்ணிருக்கணும்? அதை இது ஜனநாயக படத்துக்கு போயிட்டு அப்படியே எல்லாமே அதை நேரா போய் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கங்கன்னு ஒரு முதல்வர் சொல்லலாம்ல. சரி, நீங்க உங்களுக்கு அதுதான் முக்கியம்னே வைங்க. நீங்க படத்தை பார்த்துட்டு அங்கே போக சொல்லலாமேன்ற. நான் படம் எல்லாம் போகக்கூடாது, நீ அங்கே போக நீங்க சொல்ல முடியாது, ரைட். படத்தை பார்த்துட்டு அங்கே போய் சொல்லலாம், நீங்களும் கலந்துக்கங்கன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், மாணவர் அமைப்புன்னு ஒண்ணு இல்லை தாவேக்கால, அது வேற விஷயம். திமுக இருக்கு, எல்லா கட்சியிலையும் ஒரு மாணவர் அமைப்பு. தாவேக்கால இல்லையே, என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அமைப்பே இல்லையே பெருசா, மாணவர் அமைப்பு இல்லை.
அட்லீஸ்ட் நீங்களே போயிருக்கலாம். முதல்வர் போலாம். யங்ஸ்டர் நாங்க தான் என்னது விஜய் மாமா அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து குதூகலத்தோட உங்களுக்கு ஓட்டு போட வச்ச இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீங்க கவனிக்கவே இல்லையே, கண்டுக்கவே இல்லையேங்கிறேன் நான். அதே போல சார் இந்த அரசு மீது இன்னொரு விமர்சனம் வைக்கிறாரு. பாஜக தான் மறைமுகமா தமிழ்நாட்டுல ஆளுது அப்படின்றாரு. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. சீஃப் செக்ரட்டரி திரு சாய்குமார் அவர்கள் அவர் வந்து அவரை நியமிச்சது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா காபந்து சர்க்காரா இருக்கும்போது, ஆமா. அப்போ அந்த காபந்து சர்க்காரா இருந்த போது பலரையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் நீங்க மாற்றி அமைச்சிட்டீங்க சார். அது ஓகே, அது வழக்கமானது. ஆனா சீஃப் செக்ரட்டரிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு முதன்மையானது. அவரை ஏன் நீங்க இன்னும் மாத்தாம வச்சிருக்கீங்க? சரி, மாத்தாம தான் வச்சிருக்கீங்க. அவருக்கு கால முடிஞ்சதுக்கு பிறகும் நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அவர் ஓய்வு பெறாம இன்னொரு 6 மாசம் கொடுக்குறீங்களா? என்ன காரணம்? அப்போ இது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது. பாஜகவினுடைய தலையீடு இந்த அரசுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதனுடைய பின்னணி என்ன சார்? இல்ல உண்மைதான். நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் கேம். நீங்க ரத்தோடு போட்டாங்க. டிஜிபியா ரத்தோடு போட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்தீப் ரத்தோரை போட்டாங்க, சாய்குமாரை போட்டாங்க. நீங்க நீங்க கவர்மெண்ட்டுக்கு வந்தீங்க, வந்த உடனே அவரை தூக்கிட்டீங்க. ரத்தோட போட்டு புது டிஜிபி போட்டீங்க. நீங்க சிஎஸ் வந்து சாய்குமாரை கொண்டு வந்தது பாஜக தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் ஒருத்தர் டிஜிபியா வராரு, சீஃப் செக்ரட்டரியா வராரு, சம்பந்தப்பட்ட கலெக்டர் வராரு அப்படின்னு நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாத்துக்குமே. அது கண்டிப்பா பாஜகவோட ஆசீர்வாதத்தோடு தான் அந்த அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இருக்கணும். அதுல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல மாதிரி அவர் சாய்குமார் வந்த பிறகுதான் பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு நட்பு பாலமா இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வர ஆரம்பிக்குது. பல பிரச்சனைகள்ல, குறிப்பா குதிரை பேரம் விஷயமா இருக்கட்டும், எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா, இந்த விஷயம்லாம் பெரிய லெவல்ல ஃபிளாரப் ஆகாம கவர்னரை சமாதானப்படுத்துறதுங்கிறது வந்து சாய்குமார் மூலியமா தான் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் வேற எந்த அதிகாரியும் அவர் பாக்குறது இல்லை. விஜய் சாய்குமார் சீஃப் செக்ரட்டரியை மட்டும்தான் பாக்குறாரு, டிஜிபியை கூட பாக்குறது இல்லை. இதுதான் தகவல். எதா இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட சிஎஸ் மூலியமா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. எல்லாமே அவங்களுக்கு பட்டவர்த்தனமா ஒரே ஒரு அதிகாரி தான் பாக்குறாரு. ஒரே ஒரு அதிகாரி சொல்றதை மட்டும் தான் கேட்கிறாரு. அது யாருன்னா சாய்குமார் தான். ஒரு கிளீன் இமேஜ் உள்ள ஒரு அதிகாரியா இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். அதை தாண்டி அவர் மேல ஒரு பாஜக அப்படின்னு ஒரு கரை விழும்போது அவரை வந்து ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு அவரை நீக்கிறது அனுப்பணும்னு அவசியம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஓய்வு கொடுக்கறதால நியாயமா இருக்கும். மற்றவங்களாம் சொல்ல ஒரு கூட்டணி கட்சி விமர்சனம் பண்ணுது. சாய்குமாருங்கிறவருடைய செயல்பாடு கிட்டத்தட்ட பாஜகவுடைய பின்னணியில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நியாயமானது. ஷானவாஸோட குற்றச்சாட்டு நியாயமானது. இப்பயும் கூட சாய்குமார் மூலியமாகத்தான் விஜய் வந்து காப்பாற்றப்படுகிறார் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம் வருது. கவர்னர் தான் சொன்னேன், கவர்னரை சமாதானப்படுத்தி இந்த கவர்மெண்ட் போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சாய்குமார் தான். இன்னும் பிஜேபி நினைச்சிருந்துச்சுன்னா இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாமே பார்த்துருக்கலாம். காரணம் 108 குதிரை பேரம், அது குறிப்பா பார்த்தீங்கன்னா மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜுடைய ஆதரவு பெரிய கான்ட்ரவர்சியா இருந்தது. இதெல்லாம் தாண்டி அவருக்கு உடனே கவர்னர் பதவிப்பிரமாணம் செஞ்சாரு. அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நடந்தது. இதுக்கெல்லாம் காரணம் சாய்குமார். அதுக்கு வந்து சாய்குமார் தான் கிட்டத்தட்ட பிஜேபியின் பின்னணியில் இருக்காரு. என்னைக்குனாலும் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்குது விஜயை பாஜக என்னைக்குனாலும் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம். இல்ல சார், இது ஷானவாசனோட விமர்சனமா இருக்கா அல்லது விசிகாவோட நிலைப்பாடா? அப்படி விசிகாவோட நிலைப்பாடு அப்படின்னா வன்னியரசு இந்த அமைச்சரவையில பங்கேற்று இருக்கிறாரு. அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இலாக்கா அவ்வளவுதான். அப்ப அவருமே வந்து எல்லா விஷயங்களுக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அவருமே தாவேகாவுக்கு ரொம்பவே சொல்லியிருக்காரு. இதுல சொல்லியிருக்காரு, நீங்க வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த நிலைப்பாட்டுல
வன்னியரசும் ஆமா போய் பேசக்கூடாது அப்படின்னு அவரும் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. நீங்க கர்நாடகா போய் பேசுறதுங்கிறது சரியா இருக்காது. அந்த திட்டத்தை நீங்க வந்து கைவிடணும்னு சொல்லி வன்னியரசும் சொல்றாரு. ஸோ நீங்க அவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரியும். ஏன் நீங்க கர்நாடகாவில் போய் பேசக்கூடாது? பொறாமையா? நீங்களாம் ஒன்றாயிருவீங்க, உடனே காரியம் ஆயிரணும், அப்படிலாம் இல்லை. நம்ம ஏற்கனவே கோர்ட்டு மூலியமா சில ஆர்டர்ஸை வாங்கி வச்சிருக்கோம். அந்த ஆர்டரையும் வந்து ஏத்துக்க மாட்டேங்குது பேச்சுவார்த்தை கர்நாடகா. மூலியமா அவங்க வந்து ஏத்துக்குவாங்களா? நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுனால இன்னைக்கு தற்காலிகமா சில விஷயங்கள் நடக்கலாம், இது நீண்ட காலமா நடக்குமா? அது ஏன் நீங்க போங்க, நீங்க அப்பீல் பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போங்க. ட்ரிபியூனலுடைய ஆர்டர்ஸை வந்து கர்நாடகா ஏத்துக்க மாட்டேங்குது, எங்களுக்கு தண்ணி ப்ராப்பரா அந்த வாட்டரை வந்து ரிலீஸ் பண்றது இல்லைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா தானே சரியா இருக்கும். உச்சநீதிமன்றம் போனா தானே சரியா இருக்கும். நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ண முடியும்? அது நம்மளுக்கு மைனஸ் ஆயிடும்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கு விசிகா. அதனால நீங்க ஒவ்வொரு கிட்டத்தட்ட இது சில விஷயங்களை நேரடியா திரும்ப பேசாம தனக்கு அடுத்த கட்டத்தில் உள்ளவர்களை வைத்து பேச வைக்கிறாரு தான் நான் பார்க்கிறேன் ஒழிய, இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயமா நான் பார்க்கல. நீ கர்நாடகா இஷ்யூவா இருக்கட்டும், நீ சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் விஷயமா இருக்கட்டும், எல்லாமே விசிகாவின் நிலைப்பாடை தான் நான் பார்க்குறேன். அதுல எந்த குழப்பமும் எனக்கு தெரியல. ஸோ இப்போ இஷ்யூ பேஸ்டா இப்போ ஒவ்வொரு இஷ்யூவா வந்துகிட்டு இருக்கு. இது அவர் மௌனம் காத்துட்டு இருக்கிறாரு. ஒரு தெளிவான ஸ்டாண்ட் எடுக்க முடியல. ரொம்பவே தடுமாற்றமா திணறலா பெரிய தடுமாற்றம், பெரிய தடுமாற்றம் தான். ஸோ அப்போ இதன் மூலியமா மேலும் அவர் கூட்டணி கட்சிகளோட தார்மீக அந்த ஆதரவையும் இழக்க நேரிடும். வருங்காலங்கள்ல அவங்க வந்து வெளியேறக்கூட நேரிடலாம். அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? ஆமாம், 100%. இந்த இடைத்தேர்தலை நிறுத்தி வைத்ததுதான் விசிகாவுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பலம். இந்த இடைத்தேர்தல் நடந்துருச்சுன்னா இவங்க 2 பேரும் தூக்கி போட்டிருப்பாரு. விஜய் அவரு பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவருக்கு இவங்களை பத்தி கண்டுக்க மாட்டார். அவர் இஷ்டனா இரு இல்லைன்னா போன்ட்டு போயிருப்பாரு. இப்போ இடைத்தேர்தலை நிப்பாட்டி வச்சிருக்கிறது தான் இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய செக்க பார்க்குறேன் நான். நீங்க திரும்ப வேற வழியில திரும்ப பேசுறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம், அதை கொஞ்சமாவது கருத்துல கேட்கிற அளவுக்காவது இருக்கணும் அவருடைய நிலைப்பாடு. கம்யூனிஸ்டுகள் கட்சிகள் கேட்டுக்கணும், இல்லைன்னா அவருக்கு சிக்கலாயிரும் இந்த மாதிரி நிலைக்கலாம். அதனால விஜய் இந்த இடைத்தேர்தல் காரணம் வரைக்கும் அப்படி கொஞ்சம் பொறுமையா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாட்டை யாருமே ஒரு வகையிலையும் நீங்க நிறுத்த முடியாது. அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவார். ஏங்க இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சரை எப்படியாவது இப்போ சந்திக்கணுங்கிறதுக்கு கடுமையான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சமாதானப்படுத்துறதுக்கு தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு அறிக்கை வேணும்ல. இன்னைக்கு ஒரு முதல்வர் என்ன பண்ணிருக்கணும்? உள்துறை அமைச்சரை நான் வந்து தனிப்பட்ட முறையில வந்தேன், நான் ஒரு தமிழக முதல்வரா நான் பார்க்க வந்திருக்கிறேன், ஏன் என்னை பார்க்க நீங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு விமர்சனம் பண்ண முடியுமா? தைரியமா உங்களால் பண்ண முடியுதுமா? இது வரைக்கும் உங்களை பார்க்கலையே. நீங்களே எத்தனையோ ட்ரிப் கேட்குறீங்க, பார்க்க மாட்டேங்கிறாரு அமித்ஷா. விமர்சனம் பண்ண முடியல, பயப்படுறீங்களா? நீங்க சமாதானப்படுத்துறதா நினைக்கிறீங்க. இதே திமுக பீரியட்னா விட்டுருப்பாங்களா? ஸ்டாலின் சாதாரணமா விட்டுருப்பாரா? அதுதான் திமுகவுக்கும் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, கூட்டணி கட்சிகள் எல்லாமே பார்ப்பாங்கல்ல. திமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அவங்க பேச்சுக்கும் இவங்களுடைய நிலைப்பாடும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதான் விமர்சனங்கள் வர ஆரம்பிக்குது. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.